ராதிகா, முதலமைச்சரான பிறகு விஜய் தலைமையில் இப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தின் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முதல் கட்ட கூட்டத்தில் காவல்துறையினருக்கு முழுமையான சுதந்திரமும் அளிக்கப்படும் என்றும், சுதந்திரமாக நீங்கள் செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற உரிய நடவடிக்கைகளை மாவட்டத்தின் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டன்றையற்றாக அங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதில் எந்த விதமான தயக்கமும் மற்றும் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது தவிர ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரையும் தனித்தனியே அழைத்தும் அருகமை மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களிடமும் அவர் உரையாடி இருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்திருக்கிறார். அந்தந்த மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் அரசின் திட்டங்கள் செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், மக்களை பாதிக்கும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மழை வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை பேரிடர் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மீனவர்களுக்கான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் இந்த கடலோர மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களிடமும் முதலமைச்சர் விஜய் இன்று கேட்டறிந்துவிட்டு மதிய உணவையும் அங்கேயே அதிகாரிகளோடு சேர்ந்து அமர்ந்து அடுத்த கட்டமாக இரண்டாவதாக இப்போது முழுமையாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனையில் பிற்பகலில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று நடைபெற்ற இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் கூட்டம் நாளையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் நிலவும் சூழ்நிலை, சமூக, அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் கருத்துக்களை மற்றும் அவர்கள் அளிக்கும் அறிக்கைகளின் அடிப்படையில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தின் நிர்வாக இயந்திரத்தின் மூளை இயந்திரமாக அச்சாணியாக கருதப்படும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடனான இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் பிரச்சனைகளை முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை முழுமையான சுதந்திரத்துடன் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும், அரசியல் கட்சி ஜாதி மத சார்பற்று காவல்துறையினர் செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் இன்றைய கூட்டத்தில், காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகார இயந்திரத்தின் மிக உயரிய பதவிகளை வகிக்கும், பொறுப்பான பதவிகளை வகிக்கும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளிடம் இந்த வேண்டுகோளை இப்போது முதலமைச்சர் விஜய் விடுத்திருக்கிறார். இதன் அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று பிற்பகலில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் அதிகாரிகளுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் லஞ்சம், ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எந்த விதமான இடமும் தராமல் சாமானிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அவ்வாறு அதிகாரிகள் செயல்படும் போதுதான் அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த அதிகார அடுக்குகளில் உள்ள உயர்நிலை அதிகாரிகளும் கீழ்நிலை அதிகாரிகளும் அந்த நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வார்கள் என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை மிக மிக விரைவாக உடனுக்குடன் அங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவையும் முதலமைச்சர் விஜய் இன்று ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் மாநாட்டில் அறிவுறுத்தி இருக்கிறார். ராதிகா.